தன்னோட காதலர் குறித்து முதலா கீர்த்தி அவங்க நடிகர் விஜய் அவர்கிட்ட தான் சொல்லியிருக்காங்க. நீங்க வரணும், நீங்க தான் தாலி எடுத்து தரணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொன்னாங்களா? வாங்க என்னாச்சுங்கிறத இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கீர்த்தி சுரேஷ் அவங்களுக்கு திருமணம் நடந்து முடிஞ்சிருக்குங்க. அதாவது ரொம்ப எளிமையா, அதாவது அவங்களுடைய நெருங்கிய நண்பர்கள் உறவினர்கள் மட்டுமே அழைச்சி இந்த திருமணத்தை நடத்தி இருக்காங்க. விஜய் அவர்களை கீர்த்தி அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அவங்க தீவிர ரசிகை அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த வகையில விஜய் அவரும் இந்த திருமணத்துல வந்து கலந்திருக்காரு. தமிழ் தெலுங்கு மொழிகள்ல கலக்கி வர நடிகை தான் கீர்த்தி. அவங்க தெலுங்குல மகா நடிங்கிற படத்துல நடிச்சு தேசிய விருதும் வாங்கியிருக்காங்க. தமிழ்ல விஜய், சூர்யா, விஷால், ஜெயம் ரவின்னு நம்ம நடிகர்கள் எல்லாருக்கூடயுமே நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில இப்ப அவங்களுக்கு நிறைய வரவேற்பும் கிடைச்சுக்கிட்டு இருக்கு. அந்த வகையில விஜய் அவருடைய தீவிர ரசிகர்கள்ல கீர்த்தி அவங்களும் ஒருத்தர்னு சொல்லலாம். அவர் கூட சேர்ந்து பைரவா, சர்க்கார் படங்கள் எல்லாம் நடிச்சாங்க. ரெண்டு பேரை பத்தி தேவையில்லாத கிசுகளை எல்லாம் தேவையில்லாம எழுதினாங்க. எல்லாருக்கும் பதிலடி கொடுக்கிற மாதிரி கீர்த்தி அவங்க எல்லா இடங்கள்லயுமே பேசியிருக்காங்க. அந்த வகையில கீர்த்தி சுரேஷ் அவங்களுக்கு வந்து சண்டைக்கோழி படத்துல நடிச்சதுக்கு அப்புறமா விஷால் அவங்களுடைய வீட்டுல இருந்து பெற்றோர்கள் நேரா அவங்களுடைய வீட்டுக்கு போய் பெண் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட ஏகப்பட்ட செய்திகள் வெளியான சமயத்துலதான் கீர்த்தி அவங்க தொழிலதிபர் கூட காதல்ல இருக்கிற செய்தி தெரிய வந்துச்சு. அதாவது 10 வருஷமாவே இவங்க காதலிச்சுட்டு இருந்திருக்காங்க. படிக்கும் போது இருந்தே இவங்களுக்குள்ள காதல் இருந்திருக்கு. இந்த விஷயத்த விஜய் அவர்கிட்ட முன்னாடியே கீர்த்தி அவங்க சொல்லியிருக்காங்களாம். என்னுடைய ஆண் நண்பர் இவர் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். சீக்கிரமா திருமணம் நடக்கணும், வாழ்த்துக்கள் அப்படின்னு அப்பவே விஜய் அவர்களும் சொல்லியிருக்காங்களாம். ஆண்டனி அவங்க முன்னாடியே விஜய் அவர் கூட பேசியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகள் எல்லாம் கூட வெளியாச்சு. அந்த வகையில திருமணத்துல விஜய் அவர்கள் கலந்திருக்காரு. விஜய் அவர்கள் பட்டு வேஷ்டியோட வந்து இந்த திருமணத்துல கலந்திருக்காரு. இந்த புகைப்படங்கள் சமூக வலைதளத்துல வைரல் ஆயிட்டு இருக்குங்க. இத பார்த்த எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்பட்டு போய் வாழ்த்துக்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. விஜய் அவர்களை கீர்த்தி அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும், தீவிர ரசிகை அப்படிங்கறதுனால தாலி எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு எல்லாம் கூட சொன்னாங்களா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட செய்திகள் வந்து வெளியாகிட்டு இருக்கு. விஜய் அவர் கண்டிப்பா இந்த திருமணத்துக்கு வரணும், இந்த சந்தோஷமான நிகழ்வுல அவங்க வந்து கலந்துக்கணும் அப்படின்னு கீர்த்தி அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னும் இதனாலதான் அவர் கலந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட செய்திகள் வெளியாகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம விஜய் அவர்களுடைய அரசியல்ல கீர்த்தி அவங்களும் இருக்க போறாங்க அப்படின்னு எல்லாம் ஏகப்பட்ட செய்திகளை முன்னாடியே எழுதிட்டு இருந்தாங்க இல்லையா? இதுக்கப்புறம் என்னெல்லாம் சொல்ல போறாங்களோ அப்படின்னு தாங்க தோணுச்சு. இது எப்படியோ ஜோடியை பார்த்து ரசிகர்கள் ஆகட்டும், பிரபலங்கள் ஆகட்டும் எல்லாருமே ரொம்ப அழகான ஜோடி அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. 10 வருஷ காதல், அதுவும் சினிமாவுக்காக தான் கொஞ்ச நாள் வந்து கீர்த்தி அவங்க இந்த திருமணத்தை வந்து தள்ளி வச்சிருந்தாங்க. சினிமாவில் நடிக்கிறதுல மட்டுமே எனக்கு கவனம் இருக்கு, இப்போதைக்கு நான் நடிக்கிறத மட்டும்தான் பார்க்க போறேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப கொஞ்சம் அவங்களுக்கு பட வாய்ப்புகள் எல்லாம் குறைய ஆரம்பிச்சிருச்சு, படங்கள் எல்லாம் ரொம்பவே தோல்வி ஆயிடுச்சு. அப்படிங்கறதுனாலதான் இப்ப திருமணம் அப்படிங்கிற முடிவெடுத்து திருமண வாழ்க்கைக்குள்ள கீர்த்தி அவங்க போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட செய்திகள் வெளியாச்சு. ஆனந்த கண்ணீரோட அவங்க வெளியிட்டிருக்க புகைப்படங்களை பார்த்த ரசிகர்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்ட வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. நம்ம சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இது பற்றி உங்களோட கருத்துக்களையும் சொல்லுங்க.